நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹிலாஃபத்து பாதி, எனக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சி என்பது ஸலாஹூன சனத்தன் 30 வருடங்களாகும். பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நல்லது கெட்டதை சொல்லிவிட்டு சென்றதை போன்று தனக்கு பிறகு அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய 4 ஹலீஃபாக்கள் சாம்ராஜ்யத்தில் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்ய ஆட்சி நடைபெறும் என்பதை சொல்லிவிட்டு சென்றார்கள். அதன் அடிப்படையில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்துடைய ஆட்சியை பொறுப்பு இருக்கிறார்கள். சுமார் 10 ஆண்டுகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். 10, 3, 13. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்து அவர்கள் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். 12, 13, 25. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள். 30 ஆண்டு. இந்த 30 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டது. உமர் ரலியல்லாஹுடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் பரப்பளவு உலகமெங்கும் 3/4 பாகம் பறந்து விரிந்தது. எந்த அளவுக்கு வேகமாக இஸ்லாம் பரவியதோ அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளும் மிகப்பெரிய சூழ்ச்சிகளும் பின்னப்பட்டது. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது. புனிதமான நகரமான ஜெருசலம், பலஸ்தீன் போன்ற நாடுகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கைப்பற்றினார்கள். பொதுவாக மக்காவுக்கு மதினாவுக்கு போகிறோம், ஹஜ்ஜி செஞ்சு வந்தால் அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். உம்ரா செஞ்சால் பாவங்கள் மன்னிக்கப்படுது, ஹஜ்ஜி செஞ்சால் பாவங்கள் மன்னிக்கப்படுது. மக்காவுக்கும் மதினாவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை கூட ஜெருசலத்துக்கு சொல்லலாம், பைத்துல் முக்கத்தஸ். ஏன்னா மக்காவுக்கு போய் சிரமப்பட்டு ஹஜ்ஜு உம்ரா செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் பைத்துல் முக்கத்தஸை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வயதுக்குள் நதுகுலு ஆதியில் கரியத்தை, இந்த சிறப்பான பூமியில் யார் நுழைவார்களோ அந்த நுழையக்கூடிய எல்லையில் ஒருவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த ஊருக்கு வந்தாலே பாவத்தை மன்னிக்கின்றேன் அல்லாஹ். மக்காவுக்கும் மதினாவுக்கும் ஹஜ்ஜி செஞ்சால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஜெருசலத்துக்குள்ள பைத்துல் முக்கத்தஸுடைய புனித ஸ்தலத்திற்கு உள்ளே நுழைந்தாலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நுழைந்தாலே அந்த ஊருடைய பரக்கத்தை கொண்டு பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான சிறப்பான பூமிகள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது. இப்படி 3/4 பாகம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய பாரசீகம், ஈரான், ஈராக் போன்ற இந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம். அந்த பக்கத்தில் சிரியா, டமஸ்கஸ், பலஸ்தீன், பைத்துல் முக்கத்தஸ் என்று சொல்லி பறந்து விரிகிறது. இப்படியாக எந்த அளவுக்கு இஸ்லாம் பறந்து விரிந்ததோ அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் பின்னப்பட்டது. காஃபிர்கள் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாங்க. நாம் இஸ்லாமியர்களை அடிக்கிறத விட இஸ்லாமியர்களை கொண்டு இஸ்லாமியர்களை அடிக்க வைக்கணும். அந்த சூழ்ச்சி தான் கர்பலா. இப்போது காஃபிர்கள் நேரடியாக இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் தொந்தரவு கொடுத்து பார்க்கக்கூடிய சந்தோஷத்தை விட இஸ்லாமியனை ஏமாற்ற வச்ச அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் அதிகம். நிறைய சமூகத்தில் நடக்குதா இல்லையாங்க, நன்மக்களை எல்லாம் ஏமாத்துறாங்க. எதனால்? பணத்துக்காக, ஆட்சி அதிகாரத்திற்காக. என்ன, குர்பானி வருஷத்தில் 8000 ரூபா இந்த வருஷம் கொடுங்க, அடுத்த வருஷம் 25,000 ரூபா குர்பானி கெடு உங்கள் வீட்டுக்கு வரும்ன்றான். 8000 ரூபா இந்த வருஷம் கேட்டு துல் ஹஜ்ஜி மாதத்தில், ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷம் உனக்கு 25,000 ரூபா மதிப்புள்ள ஒரு கிடாய் உன் வீட்டு டோர் டெலிவரியாக வரும்ன்றான். கடைசியில் பக்கத்தில் அன்றைக்கி பார்த்தா எவனோ எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுறான். யார் ஏமாத்துறவன்? யார்? இஸ்லாமியன் தான். அப்போது பணத்திற்காக, பதவிக்காக இஸ்லாமியர்களை ஏமாற்றி படக்கூடிய சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டது தான் கர்பலா. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பிறகு யார் ஹலீஃபா அப்படின்ற பட்சத்தில் 2 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சஹாபாக்களால். உமர் வஃபாத்துக்கு பிறகு உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவன் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவா அலியா என்று நாளை ஃபஜருக்கு அறிவிக்கப்படும் சொன்னாங்க. கட்டுக்கடங்காத ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே கிபி 644 அன்று எல்லோருமே சேர்கிறார்கள். ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 15 சொன்னால் 25வது ஹிஜ்ரியில் நடக்குது. ஃபஜருடைய தொழுகை முடிகிறது. 2 பேரையும் இன்றி விடுகிறார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அலியா உஸ்மானா 3வது ஹலீஃபான்னு சொல்லும்போது 2 பேரையும் அவர்கள் ஆலோசனை செய்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய கரத்தை பிடித்து 3வது ஹலீஃபா உஸ்மான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அலி அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹுன்னு அறிவித்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக எழுந்திருச்சு உஸ்மான் ரலியல்லாஹு முசாபா செய்து வாழ்த்து சொல்லி மோனாக்கா செய்து உங்களுடைய ஆட்சி சிறப்பாக அமையட்டும்னு துவா செஞ்சாங்க. இதுதான் சஹாபாக்கள். ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய போட்டியாளர் ஜெயிச்ச உடனே அவருக்கு வாழ்த்து முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு நாகரீகத்தை அலி ரலியல்லாஹு சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது. இப்படியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுத்ததிலிருந்து ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திச்சாங்க. ஏன்னா
முக்கால் பாகம் ஆட்சி நடக்குது. ஒரு பக்கம் கிறிஸ்தவருடைய சூழ்ச்சி, இன்னொரு பக்கம் முஸ்லீம்களுடைய சூழ்ச்சி. எத்தனை போர்களை கடந்து வந்திருப்பார்கள், அதில் பாதிக்கப்பட்டவன் எத்தனை பேர் இருப்பான். எல்லோரும் பலவிதமான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டு துல்ஹஜ்ஜுடைய மாதம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டு சிறைபிடிக்கப்பட்டு அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு யார் இந்த ஹிலாஃபத்துடைய பொறுப்பை எடுப்பது என்று சொல்லும் பொழுது, அலி அவர்கள் ஹிலாஃபத்துடைய பொறுப்பை எடுப்பதற்கு முன்பு சிரியாவில் இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அலி அவர்களே, நீங்கள் 4வது ஹலீஃபாவாக பொறுப்பெடுக்கணும்னு சொன்னால் உஸ்மானை யார் கொலை செய்தார்களோ அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட்டு பிறகு பொறுப்பெடுங்கள்னு சில பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏப்பா பொறுப்பை கொடுத்தாதானப்பா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு சின்ன சர்ச்சைகள் வருகிறது. அந்த சர்ச்சை பெரிய சர்ச்சையாக மாறி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தாக இருந்தாலும் 30 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ரெண்டாக உடையுது. ஒன்று, அலி அவர்கள் மதீனாவிலிருந்து நம்ம சண்டை போடக்கூடாது, இது புனித பூமின்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஈராக் கூஃபாவுக்கு வந்து ஆட்சி செய்கிறாங்க. முஆவியா சிரியாவிலிருந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறார். உமையாக்கள் என்றும் அப்பாசிகள் என்றும் ரெண்டாக உடைகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ரெண்டாக உடைகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி 30 ஆண்டுகள் எனக்கு பிறகு ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும், 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி உடையும்னு சொன்னாங்க. அப்படி உடைந்தது. அப்போ உடைஞ்சதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். கர்பலா